வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடினமான சூழல் வந்தாலும், ஐயா எம்.ஆர். விஜயபாஸ்கரை போல, குட்கா விஜயபாஸ்கரை போல மட்டும் தயவு செஞ்சு வாழ்க்கையில அசிங்கமா வாழ்ந்துடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த கட்சி அதிமுக தான் அவங்களுடைய பெத்த தாய விட பணம், பதவி, காசு எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு பெருமை, புகழ் எல்லாமே கொடுத்தது இந்த அதிமுக. இந்த கழகம் தான். இந்த கழகம் இப்ப ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்குது. இவர்கள்லாம் கோடிக்கணக்குல, பலாயிர கோடிக்கணக்குல சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு, இன்னைக்கு அத காப்பாத்தணும்னு தாவேக்கா கட்சிக்கு போறாங்க. உண்மையான அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மனவேதனையோடு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கழகத்துக்கு உறுதுணையாக இருக்கணும். கழக தொண்டர்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனா, இவங்களுடைய சுயலாபத்துக்காக, இவங்களுடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாத்திக் கொள்ளணும், எல்லா வழக்குகள்லேருந்து வெளிவரணுன்றதுக்காக, ஒரு 50 வருஷம் இந்த பொது வாழ்வுல மக்களுக்காக, சமகாலத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு தலைவன் தான் எடப்பாடியார் அவர்கள். இப்போ வரைக்கும் பொது வாழ்வில் தான் இருந்திருக்கார். 50 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை இன்றைக்கு தலைவான்னு கூப்பிட்ட அதே வாய் போய் 50 வருஷம் சமூக அக்கறையே இல்லாமல் நடிகளுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு தொண்டர்களுடைய ரசிகர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்த ஒரு நடிகன், அவர்களுடைய 50 பேர்த்து உசுரை தின்ன ஒரு நடிகன்கிட்ட போய் இன்னைக்கு தலைவான்னு கூப்பிட்றதுக்கு வாய் வருதுன்னா, அப்போ இவங்க எவ்வளோ பெரிய பச்சோந்தியாக இருப்பாங்க. இவங்க உண்மையாகவே மக்களுக்கு நல்லது செய்ய வந்த தலைவர்களான்னு மட்டும் மக்கள் தான் சிந்திக்கணும். அதே போல் 50 வருஷம் பொது சேவையில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவான்னு கூப்பிட்ட அந்த வாய் போய் இன்னைக்கு புசி ஆனந்து, ஆதவர்ஜுனாவை போல மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனாலாம் அதிமுகவை பற்றி பேசுகிறதுக்கு, அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவருடைய அரசியல் அனுபவமே மிஞ்சி போனால் 5 வருஷம் கூட இருக்காது. அதுக்குள்ளே 5 கட்சி மாறிய ஒரு மோசமான சுயவாழ்வாக இருந்தாலும் சரி, பொதுவாழ்வாக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் இல்லாத ஒன்றுக்குமே ஆகாத நபர் தான் ஆதவர்ஜுனா. அதனால் அதிமுகவை பற்றி ஆதவர்ஜுனா பேசுகிறதெல்லாம் வேதனையாக இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் இவங்களைப் போல தலைவர்கள் தான். நம்மெல்லாம் உயர்ந்த இடத்துல, எடப்பாடியாருக்கு அடுத்து உயர்ந்த இடத்துல பார்த்த இந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கு இவ்வளவு கேவலமாக காசு வனத்துக்காக போவாங்கன்னு நினைக்கும் போது உண்மையான அதிமுக தொண்டர்களாக மனசு வலிக்குதான்.